இன்றைக்கி நம்ம வீட்டில் இல்லை நம்ம மிளகா எல்லாத்தையும் தான் பறிக்க போகிறோம். நிறைய மிளகு கிடைக்குது, பறிக்கலாம். இவ்வளோ இடத்துலையும் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய கிடக்குது. அப்புறமா அடுத்த இடத்துக்கு போகலாம். இன்னும் நிறைய இருக்கு, எப்போ முடியும்னே தெரியல. ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, செடியில் இன்னும் ஒன்று கூட இல்லை. இவ்வளோ நேரம் படித்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு மொத்தமாகவே. நீ அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இதுதான் அடுத்த இடம். இங்கே பாருங்கள், இது பெரிய மிளகு. இதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. நீ அடுத்த செடிக்கு போகலாம். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கும். இதில் கொஞ்சம் தான் கிடச்சி இவ்வளோ கிடச்சிருக்கு. இனி அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க. பார்த்தீங்களா எப்படி பச்சை பசில்னு கிடக்குதுன்னு. நீங்கள் பாருங்க, மொத்தமாகவே இவ்வளோதான். இது சின்ன செடி, இப்போ தான் காசு இருக்கு. இங்கே முடிஞ்சிட்டு ஆரஞ்சு கலர் தான் கிடக்குது. இவ்வளோதான் நம்ம வீட்டில் உள்ள மிளகா மொத்தமாகவே. நாங்கள் யாராச்சும் வந்தால் மட்டும்தான், எங்கள் குடும்பத்தில் யாராவது வந்தால் மட்டும்தான் இவ்வளோ நிறைய மிளகாலாம் பறிப்போம். இப்போ யார் வந்திருக்கான்னா எங்கள் சித்தி, தங்கச்சியும் தம்பியும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்குன்னு இந்த மிளகாலாம் பறிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மாதுளையில் பூ பூத்துருக்கு. நிறைய பூ கீழே தொலைஞ்சிடுச்சு. நம்ம செம்பருத்தியில் மொட்டை பூத்துடுச்சு. இங்கே பாருங்க. இது என்ன செடின்னு தெரிஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.